ஓகே. ஆக்சுவலி அந்த ரெக்கார்டிங் கட் ஆகிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு பார்ட் 2 மாதிரி வரும். ஸோ இந்த M1, M2, M3 இந்த 3 காலம்ஸையும் நீங்கள் எதுவுமே டச் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது ஃபுல்லாமே இந்த கால் வேல்யூஸ் அண்ட் புட் வேல்யூஸை மட்டும்தான். ஸோ இந்த 2 காலம்ஸில் மட்டும்தான் நீங்கள் என்டர் அப்படிங்கிறத பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போது என்டர் நான் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை நீங்கள் எப்படி ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரவுண்ட் டவுன் வேல்யூ என்னது 24,600. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸஸையுமே நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 24,600 அப்படிங்கிறது தான் உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போது 24,600 உங்களுக்கு ரவுண்ட் டவுன் வேல்யூ அப்படின்னா, அந்த 24,600 தான் உங்களுக்கு வந்து அந்த கால் ஆப்ஷனாக இருக்க போகுது. சரிங்களா? அது கூட ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு புட் ஆப்ஷனாக இருக்க போகுது. இது எப்படி நான் சூஸ் பண்ணேன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன். இது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் ஆஃப் நிஃப்டி 50, அது வந்து 24,650, அதோட ரவுண்ட் டவுன் வேல்யூ வந்து 24,600. ஸோ அந்த வேல்யூவை தான் அப்படியே நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கால் ஆப்ஷனை நான் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஒரு 100 ப்ளஸ் பண்ணி 24,700 நான் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்துக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 24,600 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே நம்ம என்டர் ஆகிக்கணும். ஸோ ஒன்ஸ் என்டர் அதே மாதிரி 24,700 புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு சார்ட் இருக்கும்ல, அதுக்குள்ளேயும் நம்ம போய் என்டர் ஆகிக்கணும். ஸோ இப்போ என்னென்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த 24,600 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. அதோட M1 வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதோட M1 வேல்யூ வந்து 74 அப்படின்னு இருக்கா. ஸோ 24,600 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதுதான் நம்மளோட கால் ஆப்ஷன். அதோட M1 வேல்யூ வந்து 74 அப்படின்னு இருக்கு. அப்போது நீங்கள் அந்த 74 அப்படியே விட்டுருங்க, ஒன்றுமே பண்ண வேணாம். பட் அந்த 74க்கு மேலே அதிகமான நம்பர் M2ல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போது நீங்கள் கால் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா M2ல் ஃபோக்கஸ் பண்ணணும். புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா M3ல் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ 24,700ல் M1 லெவல் என்னது 74. அப்போது இப்போ வந்து நம்ம கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதனால் M2 அப்படிங்கிற காலம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ 24,600க்கு M1ஓட ப்ரைஸ் வந்து 74. ஸோ இப்போ 74 விட ஹையஸ்ட் ப்ரைஸ் M2ல் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போது 74 விட ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து M2ல் 128 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 24,600 அப்படிங்கிற ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணி அதில் 128 அப்படிங்கிற லெவலை மட்டும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி சேம் இப்போ என்ன பண்ணோம், 24,600க்கு 74 அப்படிங்கிற M1 வேல்யூ எடுத்து அதை விட ஹையஸ்ட் வேல்யூ M2ல் என்னன்னு பார்த்தோம். ஸோ 128 இருந்துச்சு. அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 24,600 கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே போய் நம்ம மார்க் பண்ணுவோம். சேம் இப்போ அதே கான்செப்ட் 24,700ல் M1 வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அது வந்து 84 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போது புட் ஆப்ஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா M3 காலமில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னால், ஸோ இப்போ 84 விட ஹையஸ்ட் வேல்யூ உங்களுக்கு M3 அப்படிங்கிற காலமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ அங்கே வந்து 152 அப்படிங்கிறது உங்களோட ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது M1 விட. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், 24,700 புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே போயிட்டு அதே 152 அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 24,600 கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போயிட்டு 128 மார்க் பண்ணுவீங்க. 24,700 கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போயிட்டு 152 அப்படிங்கிறத மார்க் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே. ஜஸ்ட் அஷ்யூம் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போது நம்ம 22 சரி ஓகே. இப்போ வந்து ஜஸ்ட் நார்மலாக ஒரு சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது எந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸும் இல்லை. இப்போ ஜஸ்ட் இந்த பேஜ் வந்து நீங்கள் என்னவா கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்ச 24,600 கால் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு ரே போட்டுக்கிறேன். ஸோ இப்போது இதை வந்து ஜஸ்ட் ஒரு 128 நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துல. ஸோ இப்போ 128 நான் சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா? ஜஸ்ட் அந்த ரே வந்து நீங்கள் என்ன கலரில் வேணால் இருக்கலாம். எனக்கு இப்போ டிஃபால்ட்டாக ப்ளூ கலரில் வந்திருக்கு. ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ
ஸோ இப்போ 24,600 கால் ஆப்ஷனில் 128 அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணேன். கரெக்டாக? ஏன் 128 மார்க் பண்ணேன் இன்னொரு டைம் சொல்லலாமா? ஸோ 24,600ல் M1 லெவல் வந்து 74. அப்போது கால் ஆப்ஷனை நம்ம M2 காலமை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். 74 விட ஹையஸ்ட் வேல்யூ M2ல் 128 தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 128 அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டேன். சரி, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வந்து என்ட்ரி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போது சேம் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, புட் ஆப்ஷன்லேயும் போயிட்டு இந்த லெவல் மார்க் பண்ணோம்ல, அதே மாதிரி மார்க் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போது என்ட்ரிஸ் என்ன எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, என்ட்ரி வந்து ஒரு 9:28லேருந்து 9:32 இந்த இன்பிட்வீன் கேப்பில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல அக்யூரஸியோடு இருக்கும். சரிங்களா? 9:28லேருந்து 9:32 இந்த கேப்பில் எடுக்கலாம். ஆர்எல்ஸ் 9:32க்கு ஆஃப்டர்லேயும் நீங்கள் வந்து என்ட்ரிஸ் அப்படிங்கிறது போகலாம். ஸோ நீங்கள் எதில் ஃபிக்ஸ் ஆகிக்கிங்கன்னா, ஒரு 9:28லேருந்து மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 9:40 வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது. சரிங்களா? இந்த நான் சொன்ன அந்த ஒரு 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போது மார்க்கெட் வந்து இந்த வேல்யூக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. ஐ மீன் ஒரு 128க்கு மேலே இந்த மாதிரி ஓப்பன் ஆகி இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே, பட் 9:30க்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. பட் அந்த ஒரு நம்மளோட அந்த டைம் பீரியட் சொன்னோம் பார்த்தீங்களா, 9:28க்கும் 9:40க்கும் இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு மேபி இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து இதுக்கு பிலோ வந்துட்டு மேலே இப்படி பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரிஸ் அப்படிங்கிறத போகலாம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம ஒரு லாங் பொசிஷன் மாதிரி போகலாம் கண்டிப்பாக. ஏன்னா 9:28க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கீழேருந்து மேலே இந்த மாதிரி பிரேக் ஆகுதுல்ல, ஸோ அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம இந்த இடத்துல லாங் பொசிஷன் அப்படிங்கிறது போகலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத 25 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்கள் டார்கெட் 1 அப்படிங்கிறத 50யாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து உங்களுக்கு கிடச்சிடுச்சு, என்ட்ரி கிடச்சி ஒரு 20 பாயிண்ட்ஸ் போன உடனே 20-25 பாயிண்ட்ஸ் போன உடனேவே நீங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸை பிரேக் ஈவனுக்காக மாற்றிடுங்க. ஸோ பிரேக் ஈவனில் ஸ்டாப் லாஸ் மாற்றிட்டீங்க அப்படின்னா இப்போது 2 க்ரைட்டீரியாஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து உங்கள் டார்கெட்டை ஹிட் ஆகணும், இல்லைன்னா உங்கள் ஸ்டாப் லாஸை வந்து ஐ மீன் உங்கள் காஸ்ட் டு காஸ்ட்டை வந்து ஹிட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆர்எல்ஸ் ஒரு டக்குன்னு ஒரு 30 பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் அந்த ஒரு மந்த் ஃபுல்லாமே. ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நம்ம புட் ஆப்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அட் அ டைமில் கால் ஆப்ஷனையும் சரி புட் ஆப்ஷனையும் சரி இதே மாதிரி ஒரு சிங்கிள் லைன் மட்டும் நம்ம போட்டு வச்சுருப்போம். உங்களுக்கு ஒன்ஸ் எது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகுதோ அந்த இன்பிட்வீன் கேப்பில் 9:28க்கும் 9:40க்கும் இந்த இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு எங்கே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகுதோ அங்கே வந்து நீங்கள் என்ட்ரிஸ் அப்படிங்கிறத போகலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப 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 அக்யூரஸியாக ஒரு ட்ரேட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். லாஸ் பர்சன்ட்டாக ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் ரிவார்டும் உங்களுக்கு 1:2 இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் 20 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்லேயே காஸ்ட் டு காஸ்ட் வைக்கிறனால உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இந்த இடத்துல உங்களுக்கு கேபிட்டல் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, இதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மந்த் எண்டில் சூப்பராக ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் ஃபர்தர் டேஸில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. ஸோ தேங்க்யூ.